நம சிவாய. நம்ம இப்போ பார்க்க போகிறது அருள்மிகு அம்மையப்பர் லிங்கேஸ்வரர் திருக்கோயில், கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி வட்டத்தில் தொண்டாபுத்தூருக்கும் கருப்புப்பாளையம் இந்த கிராமத்துக்கும் இடையில ரோடு பேஸில் கொஞ்சம் தொலைவில் தான், ஒரு 200 மீட்டருக்குள்ளே காட்டுக்குள்ளே அமைந்திருக்கிற திருக்கோயில். இந்த காணொலியை எடுத்துக்கொண்டு இருக்கிற குரு சக்தி பிளாக்ஸ் டிவி சேனல் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே நீங்கள் முன்னாடி இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ருத்ரலிங்கம். ருத்ரலிங்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது. இந்த லிங்கம் பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கிற கங்கா நதியிலிருந்து அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட லிங்கம். இந்த லிங்கத்துக்கு தினந்தோறுமே மக்கள் அவங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வாரத்தின் 7 நாட்களுமே இங்கே அபிஷேகம் அவங்கவுங்க யார் வர்றாங்களோ அவங்க கையால், லேடிஸும் பண்ணலாம், ஜென்ஸும் பண்ணலாம், குழந்தைகளும் பண்ணலாம். அவங்க கொண்டு வர்ற பன்னீர், பால் எது வேணாலும் அவங்க கையால் பண்ணிக்கலாம். முறைப்படி நாங்கள் அதுக்கு மந்திர உச்சாரணம் சொல்லி அதுக்கு நாங்கள் இங்கே பக்கத்துலேருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். பால் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ வேறு திருமஞ்சள் பொடி, மஞ்சள், அந்த மாதிரி எந்த அபிஷேகம் பண்ணாலும் சரிங்க, அதுக்கான பலன் என்ன அப்படின்னு நம்ம கோயில் அரங்காவலர் திரு கார்த்திகேயன் சிவாச்சாரியர் அவர்கள் அதை பற்றி சொல்லுவாங்க. ருத்ரலிங்கத்துக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு அபிஷேகம் செய்வதால் சிவபெருமானுடைய அனுகிரகம் பெறலாம் மற்றும் வீடு பேர் என்று சொல்லக்கூடிய முக்தி அடையலாம். செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் செய்வதால் வீடு, பூமி, மனை சம்பந்தமான தோஷங்கள் எல்லாம் இருந்தால் விலகி மங்களம் உண்டாகும். புதன்கிழமை அன்று அபிஷேகம் செய்வதால் நல்ல புத்தி கூர்மை, நல்ல அறிவு, குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு இதெல்லாம் கிடைக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு அபிஷேகம் செய்வதால் செல்வம், புகழ், ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்று அபிஷேகம் செய்வதால் திருமண தடைகள் இருந்தால் நீங்கி திருமணம் நடைபெறும். சனிக்கிழமை அன்று அபிஷேகம் செய்வதால் நவகிரகங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து சனி பகவானுடைய தோஷங்கள் நிவர்த்தி அடையும். இந்த கிரகங்களுடைய நல்ல பார்வைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகம் செய்வதால் அரசு சம்பந்தப்பட்ட அரசு பணிகள், அரசினால் ஏற்படக்கூடிய உதவிகள் எல்லாம் கிடைக்கும். நல்ல ஆண் குழந்தை புத்திர பேரு கிடைக்கும். நல்ல புத்தி கூர்மையுடைய புத்திர பேரு கிடைக்கும். அந்த மாதிரி இங்கே ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் செய்வதால் ஒவ்வொரு பலன்கள் இங்கே கிடைக்கும். இந்த கோவிலை பற்றி விக்னேஷ் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார். திருச்சிற்றம்பலம். 108 லிங்கம் சிவாலயத்தில் வியாழக்கிழமை 108 லிங்கத்திற்கும் விசேஷ அபிஷேக பூஜையானது நடைபெறும். அதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ அம்மையப்பர் லிங்கேஸ்வரருக்கும் அபிஷேக பூஜையானது நடைபெறும். நம்ம ருத்ரலிங்கத்துக்கு விசேஷமாக 16 வகையான அபிஷேகங்களும், தேவாரம், திருவாசகம், 4 வேதங்கள் பாராயணம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதங்கள் பாராயணத்துடன் மிக விசேஷமாக பூஜையானது நடைபெறும். திருச்சிற்றம்பலம். பிரதோஷத்தன்று மாலை 3 மணி அளவிலே ருத்ரலிங்கத்திற்கு 16 வகையான அபிஷேக பூஜைகள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து நந்தியம் பெருமானுக்கும் மூலவருக்கும் சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெறும். இந்த அபிஷேக பூஜை நிறைவடைந்தவுடன் பக்தர்கள் தங்களுடைய கையால் ருத்ரலிங்கத்திற்கு பன்னீர் மற்றும் பால் அபிஷேகம் செய்யலாம். பிரதோஷத்தன்று சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும். நாம் நினைத்த மங்கள காரியங்கள் அனைத்தும் அதிசீக்கிரமாக நடைபெறும். மற்றும் அன்று சிறப்பு தீபாராதனைகள், சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்மையப்பர் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.